இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமானவைகள், சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். மேலே சொல்லப்பட்ட நம்ம இது நாள் வரைக்கும் பார்த்த அநேக காரியங்கள், பரலோக ராஜ்யத்தை பற்றிய காரியங்கள், அதை பற்றி தான் சொல்லப்படுது. இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமானவைகள். அந்த வசனங்கள் உண்மையாக எழுதப்பட்டவைகள், சத்தியமாக எழுதப்பட்டவைகள். இது யாருக்கு வெளிப்படுத்தினதுன்னா, யோவானுக்கு வெளிப்படுத்தினது. யோவான் பத்மோ தீவில் நாடு கடத்தப்பட்டு இருக்கார் தனிமையாக. அப்போ தான் கர்த்தர் இந்த காரியத்தை அவருக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். மற்ற சீசர்கள்லாம் கொலை செய்யப்படுகிறார்கள், இரத்த சாட்சியை மறிக்கிறார்கள். ஆனால் யோவான் மட்டும் கடத்தப்படுகிறார். அப்படி கடத்தப்பட்டு பத்மோ தீவில் போகும்போது தான் இந்த காரியங்களை கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறாரு. யோவான் யாருன்னா, திவ்ய வாசகனாகிய யோவான், அன்பின் சீசனாகிய யோவான். அவர் தான் 1 யோவான் 2 யோவான் 3 யோவான் எழுதினது இந்த யோவான் தான். அதாவது ஆண்டவருடைய மார்பில் சாய்ந்து கொண்டிருந்த அந்த யோவான், அவருக்கு ஆண்டவர் இந்த காரியங்களெல்லாம் வெளிப்படுத்தி காண்பிச்சிருக்கிறாரு. நம்ம 1வது அதிகாரத்துலேருந்து இந்த 22ஆம் அதிகாரம் பார்க்குறோம். இது வரைக்கும் அவர் சொன்ன எல்லா வார்த்தைகளும் உண்மையும் சத்தியமானவைகள். இதில் என்னன்னா, இனிமே சம்பவிக்க வேண்டியவைகளை தன்னுடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு, நமக்கு ஊழியக்காரன் யார்? நம்ம தான். நமக்கு காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர். பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் அப்படின்னா எல்லாருக்கும் தேவன் அவர் தான். பரிசுத்தவான்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் நம்ம எல்லாருக்கும் தேவன் அவர் தான். கர்த்தராகிய தேவன் அவர். அதுக்காக என்ன செய்யறான்? தம்முடைய தூதனை இந்த காரியங்களை சொல்கிறதுக்காக அனுப்பினாராம். இந்த காரியங்கள்லாம் தூதன் மூலமாகத்தான் யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அப்படின்னா நாம் பாக்கியசாலிகள், நாம் பாக்கியவான்கள். ஏன்னா நம்மை வாசிக்கிறதுக்கு வச்சுருக்கிறல்ல. அது இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமான. இந்த வசனங்களில் ஒரு பொய் கூட கிடையாது. சத்தியமான வசனங்கள். இதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது, ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது உங்களுடைய விருப்பம். கர்த்தர் யாரையும் பலவந்தம் பண்ணுகிறதில்லை. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை பிடித்துக் கொள்கிறார்கள். ஆனால் பலவந்தமாக, பலாத்காரமாக நம்ம ஆண்டோடைய கற்பனைகளை கீழ்ப்படி ஆரம்பிக்கலைன்னா நமக்கு அந்த பரலோகத்தில் பங்கு இருக்காது. அதனால் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்குறது மாத்திரமல்ல, அதை கீழ்ப்படுகிறதுலும் நம் முன்னிலைமையில் நிற்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமானவைகள் அப்படின்னு சொல்கிறாரு. இனிமேல் சம்பவிக்க வேண்டிய காரியங்களை தன்னுடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு நமக்கெல்லாம் தெரிவிக்கிறதுக்காகத்தான் பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர், அந்த தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினாராம். நமக்காகவே அனுப்பினார். நாம் வாசிப்போம், அதன்படி நடப்போம், கீழ்ப்படிவோம். ஆமென்.